ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாப் 5 கேங்ஸ்டர் மூவிஸ் வந்து பார்க்க போறோம். எல்லா படமே வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக நிறைய படங்களை இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற படம் தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்ல வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பான். ஸோ அவங்க கூட தான் நம்ம ஹீரோ வந்து மோத போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு கேங் ஒன்று ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வில்லனோட ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் ஒருத்தவங்களை கடத்தி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஸோ இது கடைசியா எப்படி போய் முடியுதுன்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில காமெடி விஷயம்லாம் வந்து உள்ள வச்சு நல்லபடியா அந்த படம் வந்து இருக்கும். படம் வந்து தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம மார்ட்டின் ஸ்கார்செசர் தான். இதுலயே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் படம் எந்த லெவல்ல வந்து இருக்க போகுது அப்படின்றது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோட அப்பாவை கொன்னுறான். சோ அப்ப இருந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லனை எப்படியாவது கொல்லணும்னு சின்ன வயசுல இருந்தே வந்து பிளான் பண்ணிட்டு வராரு. சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நடக்குது, இதனால எவ்வளவு பெரிய கேங் வார் வந்து நடக்குது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட டைரக்ஷனை பத்தி சொல்லணுன்ற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். மார்ட்டின் ஸ்கார்செசர் மிரட்டி விட்டாரு. நிறைய அவார்ட்லாம் வேற வாங்கியிருக்கு. நீங்க லியோனார்டோ டிகாப்ரியோ ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கேங்ஸ்டர் அப்படின்ற படம். இந்த படத்தோட பேர்ல இருந்தே நமக்கு வந்து தெரியும் இது ஒரு பக்காவான பியூர் கேங்ஸ்டர் படம். இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, பிராங்க் லூகாஸ் அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு உண்மையான ஒரு மனுஷன். 1970s பயங்கரமான கேங்ஸ்டரா இருந்தவர். இவரோட கதையை தழுவி தான் வந்து அமெரிக்கன் கேங்ஸ்டர் அப்படின்ற இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ 1970s எப்படி இந்த மனுஷன் அமெரிக்காவை கதி கலங்க விட்டாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் டீலிங் தான். என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, அதுவும் இல்லாம ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி இவர் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க. படம் தமிழ் டப்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாத்துங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தி டிபார்ச்சர் அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கு. அகைன் நம்ம மார்ட்டின் ஸ்கார்செசர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து உள்ள நடிச்சிருக்காரு. பியூர் கேங்ஸ்டரான படம்னு சொல்லுவேன். ஸோ கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேங்ஸ்டர் என்ன பண்ண போறாங்கன்றது போலீஸ்க்கும் தெரியும், போலீஸ் என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம கேங்ஸ்டருக்கும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம என்டர்டைன்மெண்டா வேற லெவல்ல இருக்கும் இந்த படம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை தமிழ் டப்லயும் பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா தி காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் சினிமால கூட ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை தழுவி தான் ஒரு சில சீன் வந்து எடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டருக்கே காட்ஃபாதர்னா இந்த காட்ஃபாதர் தான் சொல்லுவேன். ஸோ இதோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பியூர் கேங்ஸ்டர் வாழ்க்கையை தான் வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அடுத்த வாரிசுக்கு எப்படி அந்த கேங்ஸ்டர் பதவி வந்து கொடுக்க போறாரு, அதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, அதெல்லாம் இவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க அப்படின்றத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. படம் வந்து ரொம்பவே பழைய படம் தான். ஆனா நீங்க ஒரு கேங்ஸ்டர் லவர்ஸ் அப்படின்னா இந்த படத்தை பார்க்காம மட்டும் இருந்துறாதீங்க. படத்துக்கு 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டுமே வந்து அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட 3 பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸான மூவியை நீங்க மிஸ் பண்றீங்க. சோ அவ்வளவுதான் நம்ம டாப் 5 கேங்ஸ்டர் மூவிஸ். எல்லா படமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னும் இதை விட பயங்கரமான படங்கள்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க எல்லாருமே தமிழ்ல தான் வந்து ஆசைப்படுறீங்கன்றனால நான் தமிழ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் மூவிஸும் வந்து ஆட் பண்ண முயற்சிக்கிறேன். சோ அவ்வளவுதான். இந்த மாதிரியான தரமான படங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரன் டாக்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.